குளித்தல் அருகே ஒரு மோசமான சம்பவமானது நடந்திருக்கு. அதாவது 4 வயது சிறுமியிடம் 32 வயது மதிக்கத்தக்க கட்டிடத் தொழிலாளி ஒருவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிறுமியை அந்த நபர் இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றதாகவும் அதன் பின்னர் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிறுமியினுடைய உறவினர் என்றும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து சிறுமி தனது பெற்றோர் மற்றும் பாட்டியிடம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை அடுத்து ஆத்திரமடைந்த சிறுமியின் குடும்பத்தினர் அந்த நபரை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்ல முயன்றுள்ளனர். அந்த நேரத்தில் அந்த சிறுமியினுடைய பாட்டி மறைத்து வைத்திருந்த அரிவாளால் சரமாரியாக அந்த காமுகனை வெட்டியுள்ளார். அப்போது சிறுமியின் பாட்டி அருகில் இருந்த வெட்டப்பட்டதால் காயமடைந்த அந்த நபரை வெட்டப்பட்ட அந்த நபரை போலீசார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவமனை மற்றும் சிகிச்சைக்காக அழைத்து சென்றிருக்காங்க. ஆனால் இவருக்கு சிறிய அளவிலான சிகிச்சை போதாது, மேல் சிகிச்சை தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டதுனால இந்த காமுகனை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. இந்த நபர் யார் அப்படின்னு சொல்ல போனால் இந்த சிறுமியினுடைய உறவினர் 32 வயதான இவர் மனைவியினுடைய கருத்து வேறுபாடு காரணமாக தனியாக பிரிந்திருப்பதாகவும் இந்த நிலையில இந்த சம்பவமானது அந்த சிறுமியினுக்கு அத்துமீறல் கொடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் சிறுமியிடம் நடந்ததாக கூறப்படும் பாலியல் அத்துமீறல் குறித்தும் அதனைத் தொடர்ந்து நடந்த தாக்குதல் குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு பக்கம் சிறுமிக்கு எதிராக நடந்ததாக கூறப்படும் பாலியல் குற்றச்சாட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த நிலையில் மறுபக்கம் சட்டத்தினை கையில் எடுத்ததாக கூறப்படும் தாக்குதல் சம்பவமும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் போலீசார் விசாரணை முழுமையாக இன்னும் முடிவடையவில்லை. இன்னும் விசாரணை நடந்துட்டு தான் இருக்கு. எது என்ன நடந்தாலும் ஒரு மனிதன் இந்த மாதிரியான சம்பவமானது ஈடுபடுறது மனிதனா என்ற கேள்வி எழுப்புது. ஏன்னா ஒரு 4 வயது சிறுமி, அந்த சிறுமிக்கு என்ன தெரியும்? உறவினர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஏறி உட்கார்ந்த அந்த குழந்தைக்கு தாங்கிட்ட இந்த நபரானவர் இந்த மாதிரி ஈடுபடுவாங்க அப்படின்றது தெரியுமா? சொல்ல போனால் தன்னுடைய குழந்தை, அந்த ஒரு குழந்தையோட வயசு, தன்னுடைய பெற்ற குழந்தையாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவாங்களா? அந்த மனசில் ஈரம் இருக்குமா? இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் எழுப்புது. பெற்றோர்கள் குழந்தைகளாக இருந்தாலும் இந்த காலத்தில் யாரையும் நம்பி தனியாக அனுப்பாமல் இருக்கதே சாலச் சிறந்தது. அதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களால் மற்ற நல்ல உறவினர்களையும் நம்ப முடியாத ஒரு காலமாக இந்த காலமானது மாறிட்டு இருக்குன்றதை நினைக்கும் போது மனது மிகவும் வேதனை அளிக்கிறது. என்னவாக இருந்தாலும் குழந்தைகள்கிட்ட இந்த மாதிரியான இதுக்குன்னு சொல்லிட்டு என்னென்னவோ பிரச்சனைகள் நாட்டில் போயிட்டு இருக்கும்போது குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரியான சீண்டல்கள் கொடுக்கிறது இருக்கிறதுலே மோசமானது, வெட்கக்கேடான செயலாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரியான செயலில் ஈடுபடும் நபர்களுக்கு தக்க தண்டனை மற்றும் அவர்களுக்கு சரியான ஒரு விசாரணை நடத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் அடுத்து இந்த மாதிரியான அத்துமீறல்களும் பாலியல் சீண்டல்களும் குழந்தைகளுக்கு நடக்காம இருக்கும். இந்த மாதிரியான நபர்களுக்கு அதற்கான தண்டனையை கொடுக்கணும். என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரியான விசாரணை நடத்தப்படும் போது ஆத்திரத்தினால வெட்டிட்டாங்க, ஆனால் அந்த உயிர் போனா ஒரு கால் சட்டத்தின்படி அவங்களுக்கு நடவடிக்கையானது மேற்கொள்ளக்கூடிய அபாயம் இருப்பதனால இந்த மாதிரி சம்பவத்தினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் இந்த மாதிரியான எதிரான இருக்கக்கூடியவங்க தாக்குதலில் ஈடுபடாமல் இருந்து அவங்கள வெட்டு குத்துன்னு போகாமல் அடித்து அவங்கள காவல் நிலையத்தை ஒப்படைச்சிடுறது இது பெட்டர். ஏன்னா சப்போஸ் அந்த உயிர் ஒரு கால் போயிருச்சு அப்படின்னா இந்த இந்தியன் பீனல் கோட் படி இந்த வழக்கானது அவங்க மேலேயும் திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொலை வழக்காக மாற்றப்பட்டுருச்சு அப்படின்னா இது சம்மந்தப்பட்ட நபர் போலீஸில் விசாரணைக்கு உட்படுத்தி சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்கள இது பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதனால இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்மளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் நம்மளுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த இடத்துல அந்த நபரை கட்டி போட்டு ஒரு சாதாரணமாக அடித்து போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறது மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது. பட் ஆனால் அந்த இடத்துல அவங்களுடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது அந்த இடத்துல இருந்து அந்த வழியை உணர்ந்தவங்களுக்கு தான் புரிஞ்சுக்க முடியும். அதனால் நம்ம வெறும் இந்த வார்த்தைகளால் அவங்களுடைய எமோஷன்ஸை புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சார்பாக நம்ம பிரார்த்திப்போம்.